வணக்கம், நான் வசந்தி. கொஞ்சம் சமையல் கொஞ்சம் தகவல்ல நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு ஒரு அரிசி நொய் பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நொய், பச்சரிசி நொய் நான் ஒரு பாதி கிண்ணம் எடுத்திருக்கேன். அதில் 1/4 பங்கு பயத்தம்பருப்பு நான் எடுத்திருக்கேன். சிறு பயத்தம்பருப்பு, பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். நான் முதல்ல அந்த பயத்தம்பருப்பை நம்ம வறுத்துப்போம். பச்சை வாடை போகிற அளவுக்கு இளந்தீல வச்சு லேசாக சிவந்து வர அளவுக்கு வறுத்துட்டு ஒரு கிண்ணத்தில் கொட்டி தண்ணியில் நல்லா ஊற வைப்போம். அரிசியும் தனியாக கழுவி பயத்தம்பருப்பும் தனியாக கழுவி 1 மணி நேரம் நான் தண்ணியில் ஊற வைக்கிறேன். பயத்தம்பருப்பை நான் ஒரு கிண்ணத்தில் மாற்றி வேக வைக்கிறேன். அதாவது ரொம்ப சீக்கிரம் நமக்கு வேலை ஆகணும் அப்படின்னா நீங்கள் அழுத்த கொள்கலன், அதாவது குக்கர் உபயோகம் பண்ணி நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப சீக்கிரம் ஆகும். ஆனாலும் பயத்தம்பருப்பை முதல்ல வேக வச்சுட்டு அரிசி நொய்யை 2வது கலந்து வேக வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா வெந்து வரும். பயத்தம்பருப்பு நல்லா வேகணும், நல்லா மலர்ந்து வரணும். அதுக்கப்புறமா இந்த நொய்யை போடுவோம். அதுக்குள்ளே நம்ம இந்த வெல்லம் கரைசலை தயார் பண்ணிக்கலாம். 1 கிண்ணம் அளவு இருக்கும் அரிசியும் பயத்தம்பருப்பும். அதனால் நான் 2 கிண்ணம் வெல்லம் போடுறேன். அளவு நல்லா கவனிச்சுக்கோங்க. அரிசி பயத்தம்பருப்பு 2மே சேர்த்து அந்த கிண்ணம் அளவு நமக்கு வரும். அதாவது அதை தலை தட்டி வரும். நான் அந்த கிண்ணத்திலேயே 2 கிண்ணம் வெல்லம் போடுறேன். பாருங்கள், பயத்தம்பருப்பு நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நொய் நம்ம சேர்த்துப்போம். இது நம்ம தனியாக வேக வைக்கும் பொழுது தண்ணி கொஞ்சம் அதிகமாக இழுக்கும். அதாவது நம்ம 1 கிண்ணம் நம்ம எல்லாம் போட்டிருக்கோம்னா தாராளமாக 5லிருந்து 6 கிண்ணம் தண்ணி நமக்கு தேவை. பயத்தம்பருப்பும் தண்ணி நல்லா இழுக்கும், நொய்யும் நல்லா மலர்ந்து வெந்து வரணும்னா தண்ணி கொஞ்சம் தாராளமாக நம்ம ஊற்றணும். பக்கத்தில் கொஞ்சம் சுடுதண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் பத்தலைன்னா அப்பப்போ கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதுக்குன்னு ரொம்பவும் தண்ணி ஊற்றி விட்டுடாதீங்க. இந்த நொய் நல்லா வெந்து வரட்டும். சீக்கிரம் ஆகணும்னா நீங்கள் அந்த அழுத்த கொள்கலன் உபயோகம் பண்ணி நீங்கள் வேக வச்சிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக வேலையாகும். வெல்லம் நான் நல்லா கரைச்சி எடுத்துட்டேன். அரிசி நொய் நல்லா வெந்துடுச்சு. வெல்லத்தை நான் வடிகட்டி சேர்க்குறேன். நான் 2 கிண்ணம் வெல்லம் தான் நான் சேர்த்துருக்கேன். சரியாக போயிடும். இதுக்கு நம்ம பால், பசும் பால் நான் ஒரு பக்கம் சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம சேர்த்துப்போம். பயத்தம்பருப்பு ரொம்ப ரொம்ப உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது. வெல்லத்தில் பார்த்திங்கன்னா நிறைய இரும்பு சத்து இருக்குது. நிறைய நம்ம இப்போ வெல்லம் சார்ந்த பொருட்களை குழந்தைகள் சாப்பிட்றதில்ல. எல்லாமே சர்க்கரை அந்த மாதிரி தான் நிறைய எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி பாயசம் செஞ்சு கொடுத்தோம்னா ஒரு விசேஷ நாட்களில் குழந்தைகளுக்கும் சத்தாக இருக்கும். பால் நான் பசும்பால் சேர்த்துருக்கேன். பசும்பால் வேண்டான்னா நம்ம தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த பாயசத்துக்கு உப்பெல்லாம் சேர்க்க வேண்டாம். ஏன்னா வெல்லத்திலேயே உப்பு, சோடா எல்லாமே இருக்கும். நல்லா பொங்கி வந்த பிறகு ஏலக்காய் தூள் சிறிது சேர்த்துக்கலாம். தேங்காய் நான் பார்த்தீங்கன்னா அந்த ஓடெல்லாம் எடுத்துகிட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை நெய்யில் வதக்கி இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் முந்திரி திராட்சையை தனித்தனியாக வறுத்து நம்ம சேர்த்துக்கலாம். சும்மா ஒரு 1/4 தேக்கரண்டி நெய், ரொம்ப நெய் வேண்டாம். அந்த நெய்யில் தேங்காய் நீங்கள் இதில் சேர்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். முந்திரி திராட்சையை தவிர்த்து கூட வெறும் தேங்காயோட கூட நம்ம நிறுத்திக்கலாம். ஆனாலும் பாயசம் அப்படின்னா கொஞ்சம் முந்திரி திராட்சை இருந்தால் தான் நல்லாயிருக்கும். தேங்காயை லேசாக 1 நிமிடம் அப்படி லேசாக அப்படி வதக்கி அதில் சேர்த்துருவோம். நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்தி. எல்லோருமே விதவிதமான பலகாரங்கள்லாம் செஞ்சு வீட்டில் சாமிக்கு படையல் போட்டு கும்பிடுவாங்க. இந்த பாயசம் செஞ்சு பாருங்கள், கட்டாயம் ரொம்ப சத்தான சுவையான பாயசம் இது. இப்போ நம்ம முந்திரியை சேர்த்துப்போம். முந்திரியை பொறுமையாக நிதானமாக வறுத்திடுங்க. முந்திரி வறுத்த பிறகு நம்ம திராட்சை எப்பவும் தனியாக வறுத்துடுங்க. நிறைய பேர் அதிலேயே சேர்த்து வறுத்துடுவாங்க. அந்த மாதிரி சேர்க்காதீங்க. மறக்காமல் என்னுடைய காணொளியை பதிவு பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க மணி மீது அழுத்துங்கள். முந்திரி வறுபட்டுடுச்சு. திராட்சை, உலர்ந்த திராட்சை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ரொம்ப உப்பி வர்ற அளவுக்கு அதை வறுக்க வேண்டாம். அது புளிப்புத்தன்மையோடு அவ்வளவு நல்லா இருக்காது. லேசாக அப்படி கலந்து விட்டு நெய்யில் பாருங்கள், அந்த கொஞ்சம் அப்படி நிறம் மாறிச்சுனாவே போகிறோம். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். சுவையான அரிசி நொய், பயத்தம்பருப்பு, வெல்லம் கலந்த பாயசம் தயாராகிடுச்சு. அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.